நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மங்காத பிரகாசமாய் என்றும் உதயமாகும் சூரியனாய் கூடுதல் பொலிவோடு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 இன் குரல் தேடல் திருச்சி பெருநகரில் பிரம்மாண்டமாய் தொடங்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான போட்டியாளர்கள் களமிறங்க நடுவர்களின் பல கட்ட தேர்வுக்கு பின் கடைசியில் 23 பேர் திருச்சி மையத்தின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மேலும் பிரம்மாண்டமாய் தமிழகத்தின் தலைநகரான சென்னை பெருநகரில் 2ஆம் கட்ட குரல் தேடல் தொடங்கப்பட்டது. வரலாறு காணாத பெரும் கூட்டம் சென்னை மையத்தில் குவிந்து சூப்பர் சிங்கர் 4 இன் குழுவினரை ஸ்தம்பிக்க செய்தது. ஆனாலும் சூப்பர் சிங்கர் இசை குடும்பத்தின் நடுவர்களின் அயராத முயற்சியால் திறமையான போட்டியாளர் ஒருவரையும் தவற விடாமல் பல கட்ட நேர்த்தியான தேர்வுக்கு பிறகு யாரும் எதிர்பாராத வகையில் 77 போட்டியாளர்களை சென்னை மையத்தின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்தார்கள். திருச்சி, சென்னை பெருநகரங்களைப் போல அதே பிரம்மாண்டத்தோடு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 இன் அடுத்த கட்ட குரல் தேடல் துவங்கும் இடம் கோவை. சூப்பர் சிங்கர் 4 இன் அற்புதமான வாய்ப்பை தவறவிட மனமில்லாமல் கோவை பெருநகரிலும் அதிகாலையிலேயே போட்டியாளர்கள் கூட்டம் குவியத் தொடங்கியது. என் பேர் வைஷ்ணவி, நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் நேற்றுக்கு மதியானம் 2 o'clockலேருந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்றைக்கி மார்னிங் 8 o'clock தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் அ வெரி லாங் கியூ. நான் கேரளாவிலேருந்து வந்துருக்கேன். காலையில் 4:30 தான் வந்தேன். நிறைய நாள் கனவு ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு. பார்ப்போம். ஹாய், என் பேர் விஷ்ணு பிரியா. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து தான் நாங்கள் ஆடிஷனுக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூர் மியூசிக் காலேஜில் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கோம் எல்லாருமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட கேங்காக வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4 o'clockலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 4 o'clock வந்ததுக்கு இவ்வளோ பேர் க்யூவில் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய க்யூ பின்னாடி இருக்குது. இசை ஆர்வத்தோடு கோவை மையத்தில் குவிந்திருக்கும் போட்டியாளர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாய் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 இன் பிரம்மாண்ட அரங்கம் புது பொலிவோடு உருவாகி இவர்களின் வருகைக்காக காத்திருந்தது. நான் பிசி டிகிரி பண்ணிட்டுருக்கேன். நான் ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ட்ரை பண்ணுறேன். பட் ஏஜ் லிமிட் அப்பப்போ எனக்கு மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ தான் கரெக்டான சான்ஸ் கிடச்சிக்குது. இதில் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நான் என்னோடய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுவேன். நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இறந்த பின்னே கருவ. வணக்கம், என் பேர் எர்வின் விக்டோரியா. நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வரோம். சூப்பர் சிங்கர் காலிலேருந்து வெயிட் பண்ணிருக்கோம். உள்ள விட்டுருவாங்க, நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். அதிகாலை சூரிய உதயத்தோடே போட்டியாளர்களின் இசை கனவுக்கு ஒளியூட்ட மைய கதவுகளும் திறக்கப்பட்டது. நான் வித்யா, பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். போன தடவை சூப்பர் சிங்கர் 3ல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். 3 levels வரைக்கும் ஸ்பாட் செலக்ட் ஆகி வந்தேன். பட் தென் அன்ஃபார்ச்சுனேட்லி 4th ரவுண்டில் எலிமினேட் ஆகிட்டேன். அதனால் இந்த தடவை மறுபடியும் ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கேன். ஐ எம் கோயிங் டு கிவ் மை பெஸ்ட். வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளக்கத்து வேணும். ஹாய், என் பேர் ஸ்ரீநாத். நான் BEEE ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் கோயம்புத்தூர். ஸோ சூப்பர் சிங்கர் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் ஆடிஷன்ஸுக்கு வர முடியாமல் போயிடும். ஸோ திஸ் இயர் ஐ ஹோப் ஐல் ட்ரை. விரைவாக மையத்துக்குள் நுழைந்த போட்டியாளர்கள் அதே வேகத்தோடு தங்களின் தகவலையும் பதிவு செய்து கொண்டு நம்பிக்கையோடு அரங்கில் அமர்ந்திருந்தார்கள். வணக்கம் கோவை.
எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை இந்த இசைக்கில்லை ஈடு இணை. Welcome to Airtel Super Singer 4 இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். கோடிக்கணக்கான மக்களுடைய ஆசை கனவு, லட்சக்கணக்கான பங்கேற்பாளர்களுடைய லட்சியமான இந்த அழகான மேடை இப்போ மறுபடியும் சீசன் 4ல் ஆரம்பிச்சிருக்குங்க. அண்ட் நம்மளுடைய ஜோனல் ஆடிஷன்ஸ் நம்ம திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணோம். திருச்சியை தாண்டி சென்னைக்கு வந்து இப்போ நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஜோனல் ஆடிஷன்ஸ் பார்க்க போகிறோம். கோவையில் இருக்கோம். அண்ட் ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? ஸோ நம்மளுடைய ஜட்ஜஸ் யார் அப்படின்னு பார்த்துடலாமா? ப்ரிலிமினரி லெவல் ஜட்ஜஸ் யாருன்னு பார்த்துடலாமா? I'm sure that most of you would have loved them. உங்களுடைய பிடித்தமான contestants தான் இப்போ வந்து பிளேபேக் சிங்கர்ஸ் மாதிரி உங்க முன்னாடி வந்து ஜட்ஜ் பண்ண போறாரு உங்களே. ஸோ உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் let's welcome on stage. So good to see you all. எல்லோருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஆக்சுவலி காரில் வரும்போது ஆக்சுவலி அந்த பெரிய கியூ பார்க்கும்போது எனக்கு என்னோட ஐ காட் ரிமெம்பர்ட் ஆஃப் மை ஆல் சூப்பர் சிங்கர் டேஸ். ஏன்னா நானும் வந்து இந்த மாதிரி காலையில் 5 மணிக்கு நின்று அப்படி தான் உள்ளே வந்தது. ஸோ அந்த ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீலிங் கிடைச்சது எனக்கு. Okay, all right. Super Singer 1 உடைய டைட்டில் வினர் இன்னைக்கு one of your judges. Thank you Nikhil. Thank you very much. அடுத்தது Super Singer 2 உடைய டைட்டில் வினர் ராஜேஷ் கிட்ட பேசிடலாமா? ராஜேஷ், ஹாய். இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு ஜட்ஜா இருக்க போறீங்க? என்ன பெருசா ஜட்ஜ் பண்றதுக்கு இருக்குதுல, நல்லா பாடினாங்கன்னா ஆப்வியஸ்லி செலக்ட் பண்ண போறோம் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். நல்லா ஜாலியாக பாடுங்க. நாங்கள் வந்து 2வது பாட்டு பாடுங்கன்னே சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பாடினோடனே நாங்கள் செலக்ட் பண்ணிடணும். அப்படி பாடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. அட்வைஸ் சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் தான், நர்வஸ்னஸ் இல்லாமல் அப்படி ஃப்ரீயாக எல்லாரும் பாடுங்க, அவ்வளோதான். நம்ம எப்போ நிறைய என்ஜாய் பண்ணுறோமோ அப்போ டெஃபினெட்லி சூப்பராக பாடுவோம். ஸோ ஜஸ்ட் பிலீவ் இன் தட். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ ஹியர். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸ்ரீனி. கோயம்புத்தூர் இப்போ இருக்கிற இந்த எனர்ஜியோட நீங்கள் பாடினா இந்த இஃப் யூ ஹேவ் ஃபன் song will come, the singing will come automatically. So just have this energy, just enjoy yourselves, singing will come automatically. Do your best, give your best, try to prove your quality of singing. உங்களோட கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணலாம். குவாலிட்டியை மட்டும் ப்ரூவ் பண்ணுங்க. You can just go to the next rounds. Thanks a lot. All the best to one and all once again and wish you all a happy new year. Thank you. எல்லாரும் நல்லா பாடுங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. Please enjoy the whole process. It's truly amazing and all the best to all of you. Thank you very much. Can we hear it for our judges one more time? உங்களுடைய preliminary auditions judges. இந்த நாளை ரொம்ப சிறப்பாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சுட்டோம். அதனால ஜட்ஜஸ் நீங்களே உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேட்சஸை இப்போ கையோட கூட்டிட்டு போறீங்க. ஓகேயா? மஞ்சம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாலமே எந்தன் காற்றின் நலாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ எந்தன் தேடல் வினாடியில் மலையணுகள் விரிந்திடுமோ. இது பயங்கரமாக போகுது. கொஞ்சம் பார்த்துக்கோ. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேல் அழகும் தண்டக்கால் அழகும் தினம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும் கலைவாணியோ. சூப்பர் சிங்கர் திறமையான குரல் திறனை கொண்டவர்களுக்கு ஒரு உன்னத மேடையாக திகழ்வதோடு இசைத்துறையில் நண்பர்களை அளிக்கும் மையமாகவும் மறைமுகமாக திகழ்ந்து வருகிறது.
ஹாய், என் பேர் ஜெயகரன், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இவங்க என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து நான் க்யூவில் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் எல்லோரும் இனிமேல் தான் போய் பாட போகிறோம். நல்லா பண்ணுவோம் நம்புகிறேன். எல்லாருமே செலக்ட் ஆனால் ரொம்ப சந்தோஷம். நானும் செலக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். கோயம்புத்தூரில் முதல் கட்ட குரல் தேடல் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு லாஸ்ட் ஹோப், கடைசி நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். திருச்சியில் மிஸ் பண்ணவங்க சென்னைக்கு போய் வந்து ஆடிஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. சென்னையில் வந்து மிஸ் பண்ணவங்க கோயம்புத்தூருக்கு வந்து ஆடிஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் க்ரௌடு மட்டும் இல்லாமல் திருச்சியில் மிஸ் பண்ணவங்க, சென்னையில் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கடைசி நம்பிக்கையாக அவங்களோட கடைசி ஆடிஷனை கொடுக்கறதுக்கு, கடைசி வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. நம்மளோட ப்ரிலிமினரி ஜட்ஜஸும் வந்து அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உள்ள என்ன நடக்குது, ஏது நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓ டு தி ஆடிஷன்ஸ். நீலவானவோடையில் நீந்துகின்ற வெண்ணிலாம், நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி. You are selected. Thank you, sir. ஸ்வராக் கீர்த்தன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீங்கள் சூப்பர் சிங்கர் வந்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி மை பிரதர் லுக்ஸ் லைக் மீ. ஸோ யார் உங்கள் பிரதர்? ஜெயந்த் மாதூர். ஜெயந்தோட பிரதர். ஓகே ஓகே ஓகே. என்ன பாட போகிறீங்க? நானி என் பேரு, நான் குட்டி தப்பாரு, அணுகுண்டு போது வண்டு நானும் தொடங்கடிச்சு போரு. வெரி இம்ப்ரெசிவ் வாய்ஸ். தேங்க்யூ மேம். உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. சாரி, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. சரி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் சூப்பர் சிங்கரில் ட்ரை பண்ணுங்க. நள்ளிரவில் நான் கண் விழிக்க, உன் நினைவில் என் மெய் சிலிர்க்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஏன்னா ரொம்ப சுமாராக இருந்தது, கண்டுக்க தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பாடுறதை ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு கூப்பிடல, இப்படி தான் பாடணும்னு சொல்லி தர. அது நீங்கள் ரசிச்சுட்டு அங்கே நான் விட்ட இடத்துல நீங்கள் பாட ஆரம்பிச்சிடுறீங்க. நிஜமாக அந்த குவாலிட்டி போகாது. செகண்ட் ரவுண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ன திட்டுவாங்க. சூப்பர் சிங்கர் 4ல கலந்துக்கிட்டு கலக்கணுங்கிறது இவரோட எண்ணம். ஆனால் சாரு மியூசிக்கை முறையாக கற்றுக்கல. அப்புறம் எப்படி? சார், டிப்ஸ் ஏதாச்சும் கிடைக்குங்களா? சரி, அதுக்கு என்ன, எங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொன்னால் ஐடியா சொன்னால் தேங்க்ஸ் சொல்லுவோம். என்ன பாட்டு பாட போகிற? வாரணமாயிரத்துலேருந்து நெஞ்சுக்குள் பெய்திடுமாங்க. பாடு. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை. நல்லா என்ஜாய் பண்ணி பாடுங்க. சரிங்க. சங்கதிகளும் வார்த்தைகளும் உச்சரிக்கும் போது கவனமாக இருக்கணும். என்னங்களா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. மெதுவாக லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டேன். ரிஸ்கியான சாங், இப்போ இந்த லேட்டஸ்ட் சாங்லாம் எடுத்தோன்னா நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. பிச்சுன்னு சொன்னாங்க, அது என்ன நீங்கள் எனக்கு சொல்லிட்டு போக முடியும். பஸ் ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் கொடுங்க பஸ். எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்களும் இப்படி ஒரு 5 நிமிஷம் வச்சு கேட்டுட்டு தந்துடுவோம். உங்களுக்கு மேலே இருக்கிறேன் நீ. சரி, ஓகே, தேங்க்ஸ். சில்லறையில் 500 நோட்டு தான் இருக்குது பாஸ். நான் சொன்ன பாட்டுக்கு டிப்ஸ் இருந்தால் கொடுங்க பாஸ். சுதினா என்னன்னு தெரியுமா? பாஸ் ஏதாச்சும் டிப்ஸ் கிடைக்குமா பாடுறதுக்கு?
டான்ஸ் ஆட தெரியுமா? நல்லா பாடணும்னா லவ் பண்ணணும். அப்பா பாடினாலும் தைரியமா பாடுறேன். நல்லா ஃபீல் பண்ணி பாடுடா. ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுங்க, அப்போ தான் நான் போவேன். அவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் எனக்கு வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சு. மெயினாக வந்து ஜென்ஸ் டிப்ஸ் கொடுத்ததை விட கேர்ள்ஸ் ரொம்ப அதிகமாகவே டிப்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப கலாச்சிட்டாங்க. ஒரு பாட்டு தேவைன்னா லவ் பண்ணணுமாம்மா, அப்புறம் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க, இவ்வளோ என்ன சொல்கிறாங்க. மற்ற எல்லாம் சொன்னதும் எனக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. வணக்கங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சூப்பர். ஓகே, என்ன பாட்டு பாட போகிறீங்க? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. ஓகே, நீங்கள் எங்கள் காலையில் ஏதோ பண்ணதான் கேள்விப்பட்டேன் நான். என்னங்க சார்? என்னது இது? இது நான் நல்லா பாட டிப்ஸ் தாங்க ப்ளீஸ். நான் கொண்டு வந்தது தான். சரி, எதுக்காக இப்படி பண்ணீங்க நீங்கள்? ஃபஸ்ட் டைம் வரங்காட்டி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட டிப்ஸ் கேட்டிருந்தேன். சரி, அவங்க வந்து எனக்கு அந்த அளவுக்கு டிப்ஸ் தெரியாது, இந்த மாதிரி போர்டில் எழுதிட்டு போய் அங்கே ஆடிஷன் நடக்கிற இடத்துல கேளு, நிறைய சிங்கர்ஸ் வருவாங்க, அவங்கக்கிட்ட டிப்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, அதை வச்சு நீ வந்து பாடு அப்படின்னாங்க. அதனால நான் வீட்லேயே போர்டு தயார் பண்ணிட்டு கொண்டு வந்தேன். ஸோ இது பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுத்தாங்க? உங்களுக்கு ஃபீலிங் பண்ணி பாடணும், எனர்ஜியாக பாடணும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஓகே, அப்புறம் அதை ஃபீல் பண்ணி பாடுறது தான் அதிகமாக சொன்னாங்க. அடுத்த வாட்டி நீங்கள் வரும்போது ஒரு பர்ஃபெக்ட் சிங்கராக, ஒரு குட் சிங்கராக வரணும். ஓகே, ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்னை வந்து செலக்ட் பண்ணல. திருப்பி நான் வந்து அடுத்த சீசன் வந்து செலக்ட் ஆவேன்னு நம்பிக்கை இருக்குது. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. நல்லா பாட ட்ரை பண்ணுறீங்க நீங்கள், ஆனால் என்னமோ ஒன்று குறையுது. ஃபுல்லி லோடடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ ஆல் தி பெஸ்ட். இப்போ உங்களை செலக்ட் பண்ண முடியல, ஹேவ் ஃபன். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 70 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பாடி போயிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு 5 6 தான் செலக்ட் ஆகிருக்கு. நான் மேக்ஸிமம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கேன். நல்ல டேலண்டடான பீப்புளை மட்டும்தான், சிங்கர்ஸை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது அம்பானி பரம்பரை 5 தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா. ஐயையோ ஆனந்தமே, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, தேனே தென் பாண்டி மீனே. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். நான் செலக்ட் பண்ணி விடுறேன், பட் தாளம் பார்த்துக்கோங்க நீங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு அது லேக் ஆகாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. எங்க ஊரு பிடிக்குதா, எங்க தண்ணி இனிக்குதா, சுத்தி வரும் காத்துல சுட்ட ஈரல் மணக்குதா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நீரானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். Practice well and come next time. Yes, thanks. ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஊத காத்தும் அடிச்சிடுச்சு. All the best. நல்ல பாடுங்க next round. நாங்கள் சிஸ்டர்ஸ் 3 பேரும் ஆர்டில் சூப்பர் சிங்கருக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இப்போது ஒரு சான்ஸ் கிடச்சி நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். ஆக்சுவலி நான் பாடிட்டேன், ஸ்ரீனி கிட்ட பாடினேன் நான். ஐ காட் செலக்டட். தே ஆர் வெயிட்டிங் டு சிங். எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, என் மனது போகும் வழியில் உந்தன் மனது அறியுமே. பாபா மபனி பமபனி பமகமபா சகசனி பனி பமகமக சகமபா பமபனி பமபனி பமகமபா சகசனி பனி பமகமக சகம தக்கர தக்கர தக்கது தக்கர தக்கர தக்கது தக்கர தக்கர தக்கதும் தக்கஜம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க. மாத்திரம் செலக்டட்.
3 சிஸ்டர்ஸில் நாங்கள் 2 பேர் செலக்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக ஒன்றே ஒன்று சொல்லணும்னா அவள் தான் எங்களுதுலேயே குரு, அவள் தான் ட்ரூ சிங்கர். ஷீ இஸ் டூயிங் ஹர் BA மியூசிக் ஆல்சோ. ஷீ இஸ் மச் இன்ட்ரெஸ்டட் இன் கிளாசிக்கல். நான் தான் அவளை வற்புறுத்தி கூட்டின்னு வந்தேன். பட் எனக்கு ரொம்ப மச் டிசப்பாயிண்டடாக இருக்குது. பட் அதே அளவில் என்னோட சிஸ்டர் செலக்ட் ஆனதும் நான் செலக்ட் ஆனதும் வெரி 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 ஹாப்பி. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. என் பேர் ஓவியா. நான் கொச்சியிலேருந்து வரேன். ரொம்ப 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 பயமாக இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு நான் நினைக்கிறேன். இந்திய பொண்ணு தாங்கோ, இட்டாலி கண்ணு தாங்கோ, நான் ஒரு மின்னல் தாங்கோ, இருந்த வாங்கோ. ஆல் தி பெஸ்ட். இப்போ நாங்கள் என்ன ஆக்சுவலாக எதிர்பார்க்குறோன்னா ஜஸ்ட் வெறும்னா இந்த டியூனை மட்டும் பாடினா போகாது. பிகாஸ் எல்லாருமே இந்த டியூனை ஒழுங்காக பாடுறாங்க ஸ்ருதியோட. தட் அலோன் இஸ் ஜஸ்ட் நாட் எனஃப். அதுக்கு மேலே ஒரு ஸ்பார்க், ஏதாவது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜிங் இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்கா வந்திருக்கோம். எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்போம். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள். கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துல்லாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே. மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒழிந்து கொள்ளவாவா. அக்கம் பக்கம் யாருமில்லா பூலோகம் வேண்டும், காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா. So இந்த 4 பேர் I think Shruti must go to the next round. ஃபஸ்ட்டு ஒரு தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி நான் செலக்ட் ஆகும்னு நினைக்கவே இல்லை. என்ன பேசுகிறது? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. ஆல் தி பெஸ்ட். நல்ல பாடுங்க நெக்ஸ்ட் ரவுண்ட். தேங்க்யூ தேங்க்யூ சார். நான் வந்து ஏர்டெல்லில் பாடணுங்கிறதுக்காகவே மும்பையிலேருந்து வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் அதை மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஃப்ளைட்டை கேன்சல் ஆகிடுச்சு. இந்த தடவை ஒரு நாள் முன்னாடியே ஃப்ளைட்டில் வந்து இங்கே வந்து இறங்கிட்டேன். இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு நல்லா செலக்ட் ஆகிட்டேன். ஐம் கோயிங் டு செகண்ட் ரவுண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கம் பேக். ஆல் தி பெஸ்ட். உங்கள் விஜய். எப்படியாவது நம்மளுடைய பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு தயாராக இருக்காங்க. ஸோ உங்களை ஜட்ஜ் பண்ண போகிற இந்த முதல் நடுவர் வந்தாச்சு. நிறைய பேர் வந்து இவருடைய பாடல்களை ரொம்ப கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இப்போது நம்மளுடைய யூத்தான ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் லெட்ஸ் வெல்கம் தேவன் ஆன் ஸ்டேஜ். குட் மார்னிங் மட்டும் தான் சொல்லுவீங்களா? இப்போ வந்து இவங்களாம் லைட்டாக கொஞ்சம் டெரிஃபிக்காக டெரர் ஆகிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆடிஷன்ஸ்க்கு வந்திருக்காங்க. இப்போ இவங்களாம் வந்து உங்களை மீட் பண்ண போகிறாங்க. உங்களை மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி இருக்க மற்ற ஜட்ஜஸும் மீட் பண்ண போகிறாங்க. சிங் யோர் ஹார்ட் அவுட். ரொம்ப நல்லபடியாக பாடுங்க. அண்ட் இது ஒரு எக்ஸாம் கிடையாது. நாங்கள் மிலிட்டரி ஆளுங்களும் கிடையாது உங்களை திட்டுறதுக்கு வந்து. பட் வி வாண்ட் ஜஸ்ட் ஹியர் யுவர் பெஸ்ட். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. யூ கம் டு திஸ் ரவுண்ட்.
and do your best. All the best to each and every one of you. எல்லாருமே கலக்குவீங்க அப்படின்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. Thank you for joining us today, Devan, and as always. ஓகே, ஸோ நம்மளுடைய கோவை ஆடிஷன்ஸோட இரண்டாம் கட்ட குரல் தேர்வு இப்போ ஆரம்பிக்க போகுது. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் contestants ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா? Alright, okay. Can we put our hands together for the first batch of contestants? ஒத்தையடி பாதையில ஒத்தையில போறவளே, கரடி வந்து வழி மறிச்சா காட்டுக்குள்ள என்ன செய்ய. எங்கள் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் நான் தான். இப்போ வந்து நான் பாடியிருக்கேன், என்னோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். பத்த வச்சு நெருப்பேத்தி வெறுப்பேத்தி கரடிய சுட்டு தப்பி போவ. ஓகே பானு, நான் வந்து இப்போ உடனே என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியல. ஸோ ஐ வெயிட் லிஸ்ட் யூ அப்படின்னு சொன்னார். செலக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும், பகலே போய்விடு இரவே பாய் கொடு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். செலக்ட் ஆகிருக்கேன், ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிருக்கேன். ஜட்ஜஸ் வந்து இன்னும் வாய்ஸில் ஸ்வீட்னஸ் வரணும் அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. அந்த ஸ்வீட்னஸ் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இது நீங்கள் பாடணும். நெக்ஸ்ட் ரவுண்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பாட சொன்னாங்க. எனக்கு வந்து சூப்பர் சிங்கரில் வின் பண்ணணும், அதுதான் என்னோட பேஷன் அண்ட் ஆம்பிஷன் எல்லாமே. கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்ந்தால் இந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்ந்தால் இந்த கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்ந்தால் என் நெஞ்சம் சந்திரலேகா. தேங்க்யூ சார். ஸோ உள்ளே போகும்போது அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மைண்டில் இருந்தது, அந்த ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது. He said I have a very sweet voice. I got a good comments and நடக்க போகிற ரவுண்டில் இன்னும் நல்லா பாடி I'll give my best. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளையம் பொங்கி விட்டதா, இதயம் சிந்தி விட்டதா, சொல் மனமே. செலக்ட் ஆகலை, கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுச்சு உள்ளே போயிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் சொதப்பி பாடிட்டேன், ஸ்ருதியெல்லாம் மாற்றி பாடிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வந்து பாட சொன்னாங்க. மின்னல் அழகிய கண்ணில் அச்சங்கள் பறவை போல பறந்து போகும் விண்ணில், கண்ணாடி கண்ணில் உன்முகம் தானே, கண்ணீரை சீனி மிட்டாய் செய்து விட்டாய் நீயே, நீதானே காதல் சொல்ல பிராணி, நீ போனால் வாழையில்லை திராணி. ஓகே அஸ்வினி, குட் டவுன், நல்லா நீங்கள் இன்னும் அந்த கண்ட்ரோல் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அவங்க புட் யூ ஆன் வெயிட் லிஸ்ட். ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா, வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணி நான் நாடுறேன். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கண்ணித் தென்றல் ஆடை முழுக்க கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஹே அம்மா 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 அம்மா. ஓகே ஆகாஷ், அந்த நல்லா நீங்கள் அந்த ஃபீல் கொண்டு வரீங்க. ஸோ ஐம் கோயிங் டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா செலக்ட் ஆகிருக்கேன். ஜட்ஜஸ் சொன்னாங்க நல்ல வாய்ஸ் இருக்குது, நல்ல டீம் ஒர்க், டைனமிக்ஸ்லாம் இருக்குது, இனி நல்ல சாங் செலெக்ஷன் கொஞ்சம் கூட நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி என் வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாங் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டே ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பேன். This is Gnanasekhar.
ஆக்சுவலி இந்த சூப்பர் சிங்கர் 4 சீசனில் பங்கெடுத்துக்கிட்டு பாடணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது, லட்சியமாக இருந்தது. பூவே செம்பூவே உன் வாசம் வரும். நான் வந்து ஒரு 3 ஜர்னலில் 3 சாங் ரெடி பண்ணிட்டு போயிருந்தேன். மஞ்சள் வெயில் மாலை இதே மெல்ல மெல்ல இருளுதே பலிச்சிடும் விளக்குகள். Try something else, more funky. சும்மாடி சும்மாடி திண்டாடி திண்டி நிற்கிற. Because I've got selected in second round. It's a nice platform and மேற ரவுண்டுக்காக என்ன நானே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. பார்த்து பழகிய 4 நிறங்களில் நடையுடை பாவனை மாற்றி விட்டால். இப்போ வந்து ഞാൻ I want to put you on waiting list. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரங்கள் இல்லை, முடிவென்பதும் ஆரம்பமே. முற்றுப்புள்ளி அருகில் நீளம், மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே. வளைவில்லாமல் மனம் கிடையாதே. கொஞ்சம் ஸ்ருதி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ உங்களை ரிஜெக்ட் பண்ண போகிறது ஏன்னா ஓரளவுக்கு நல்லா பாடுறீங்க. பட் அதை சேர்ந்து இப்போ உடனே I'm not going to send you through, so I'm going to put you on wait list. Okay? Hoping for the best result. ஹாய், என் பேர் ராஃபி. நான் கேரளாவில்ருந்து வரேன். ஆக்சுவலி ஐம் மலையாளி. என்ன பாட்டு பாட போகிறீங்க? வந்தேண்ட பால்காரா அடடா பசுமாட்டை பற்றி பாட போறேன், புது பாட்டு கேட்டு ஆட போறேன். ஓகே ராஃபி, you're good. சிங்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இதுவும் அவ்வளோ குறைகள் இல்லை. நல்லா ஸ்ருதி இருக்குது, நல்ல டோன் இருக்குது. அடுத்த ரவுண்ட் போகிறது வந்து எல்லாம் கேப்பபிள் இருக்குது. பட் I'm going to send you through. I got selected in first round here auditions. அடுத்த ரவுண்டு இனியும் டஃப்பாக இருக்கும். நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வரேன். hope for the best. கடல் கரையில் சுடும் வெயில் தரையில் பனி பண்டிரன்னு சந்தித்திருப்போம். ஒரு கொக்கோ கோலாவில் 2 குழல்கள் இட்டு சாயங்காலம் வரை குடித்திருப்போம். அந்த பாக்கி சாட்ன முடிங்க. ஏன் சட்டை மேல ஐஸ்கிரீம் கொட்டிப்போ. I like how you're singing. I think you're good. You're definitely capable of moving to the next level. ஃபர்ஸ்ட் உள்ள போனப்போ கொஞ்சம் டென்ஸ்டப்பாக இருந்தேன். பட் ஈஸியாக பாட முடிஞ்சது அண்ட் ஐ காட் செலக்டட். ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைதானே இவளினி, இமையிரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி, எதற்காக தடையினி. 2ஆம் கட்ட நடுவர்களால் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட போட்டியாளர்களுக்கு உடனுக்குடன் அதே நடுவர்களால் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டது. Out of the 4 of you, I had to go with Nishantini. அவங்க தான் வந்து ஓரளவுக்கு she was in flow with the singing. So அடுத்த லெவல் போகிறதுக்கு she was out of the 4 of you, I selected her. Okay. கொண்டங்காக்கா கொண்டாக்காரி ரண்டக்க 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 அச்சு வெள்ள கொண்டாக்காரி ரண்டக்க 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 ஐயாரட்டு பல்லுக்காரி ரண்டக்க 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 ஐர மீனு கண்டுக்காரி ரண்டக்க 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 பூவால் ஒரு போடு போட்டா சைவ காட்டு வேட்டக்காரி. நித்ரு சோறு போட தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல. சோறு போட தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல,
தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை, இருந்தும் நான் அழுதேன். நான் அழுக தாங்கிடுமா உடனே தாய் அழுவா. அடுத்த ரவுண்ட் போகிறது வந்து திறமை இருக்கு. தேங்க்ஸ் லாட். அமுல்ஜி தேங்க்ஸ் லாட். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப டென்ஸ்டாக இருந்தது. என்னைய ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகலைன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணார். அப்புறம் தான் செலக்டட்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடி போன அவனி அவள மயக்குந்தாவணி, ஆடி போன அவனி அவள மயக்குந்தாவணி, கண்ணால பார்த்தா அவன் தானே கலை மாமணி, ஆடி போன அவனி அவள மயக்குந்தாவணி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது மாகாப்ஸ் இவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுக்கு இன்னொரு நடுவர் காத்துட்டு இருக்காங்க எங்களுடைய ஆடிஷன்ஸை கேட்கறதுக்கு. இப்போ இவங்களை பற்றி சொல்லணும்னா நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க, நான் பாடும்போதே தீயா மாறிடுவாங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் லெட்ஸ் வெல்கம் மஹதி. ஐ திங்க் கோயம்புத்தூர் ஆடிஷன்ஸ் எனக்கு எப்போவுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்த எல்லா வருஷங்கள்லையும் ஏதாவது ஒரு ரேரான ஒரு டேலண்ட் எப்போவுமே பார்த்துருக்கோம். பெர்ஃபார்ம் வெல், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மஹதி. உங்களுடைய அந்த ஸ்வீட்டான சிரிப்பு பார்த்தே நிறைய பசங்களோட டென்ஷன் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதே ஒரு புன்னகையோட கான்ஃபிடென்ஸோட உங்களுடைய ஆடிஷன்ஸை நீங்கள் கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மஹதி, your batch of contestants are ready. ரொம்ப ரொம்ப தயாராக உட்காந்துட்டு இருக்காங்க. So why don't you lead them from the front? Can we give them a big round of applause? ஜூன் போனால் ஜூலை காற்றே, கண் பார்த்தால் காதல் காற்றே, பூ பூத்தால் தேன் வருமேயே, பெண் பார்த்தால் தீ வருமே, நட்பாச்சு லவ் இல்லையே, லவ் ஆச்சு நட்பில்லையே. குட் விக்னேஷ். ஹாய், என் பேர் விக்னேஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஐம் டூயிங் மை லாஸ்ட் இயர் பிஇ. நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக செலக்ட் ஆகிருக்கேன் என் பேட்சில். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வந்து நிறையா ரவுண்ட்ஸ் போகணுன்ட்டு எதிர்பார்க்குறேன். I'll give my best. வண்ண வண்ண பட்டு பூச்சி பூ தேடி அங்கும் இங்கும் அலைகின்றது. ஒய் சொட்டு சொட்டாய் தொட்டு போக மேகம் ஒன்று எங்கெங்கோ நகர்கின்றது. ஹொசானா பட்டு பூச்சி வந்தாச்சா, ஹொசானா மேகம் உன்னை தொட்டாச்சா, கிளிஞ்சலாகிறாய் நான் குழந்தையாகிறேன், நான் உன்னை அள்ளி கையில் வைத்து பொத்திக் கொள்கிறேன். Sorry Arvind, I have to reject you this time. என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்த நந்தாதி. Vignesh, I'm sorry this time. ஏறாத மேடை இங்கே இளமானோ ஏறி, ஆடாத சரியாட்டம் உனக்காக ஆடி, யாருக்கும் தெரியாத புதிர் பாட்டு பாடி. Jenny, I'm so sorry Jenny. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை சுட்ட நிலா, என் மனதில் அன்பு விட்ட நிலா, இது எத்தனின்று என்னை தொட்ட நிலா. Sorry Mr. Nizamuddin. அவ என்ன தேடி வஞ்ச அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. I'm sorry Syed. நல்ல வாய்ஸ் இருக்கு, attitude is good, but pronunciation கண்டிப்பா பார்த்துக்கணும். முழுந்து வெத கையில
சுத்தி ஊத காத்து அடிக்கையில் நான் அப்பனுக்கு. ஐம் சாரி ஐஸ்வர்யா, இன்னும் சங்கதி எல்லாம் இன்னும் ரவுண்டடாக வரலாம். டங் டங் டிக டிக டங் 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 டிக டிக டங் டங். ஐயோ வாடி புள்ள ஆளில்ல வீட்டுக்குள்ள, ஐயோ வாடி புள்ள ஆளில்ல வீட்டுக்குள்ள வச்சுக்க என்னவா. ரேஷ்மா ஐம் ஸோ சாரி. பேவா நன்பேவா ஓடவா உயிரே வா முன்பேவா நன்பேவா பூ பூவாய் பூ பூவா. என் பேர் தயாமிருதா. இந்த டைம் செலக்ட் ஆகலை, நெக்ஸ்ட் டைம் பெட்டராக ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரிச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ட்ரிச்சிலையும் செகண்ட் ஜோனில் ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஸோ இங்கேயும் கிடைக்கல. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ட்ரை பண்ணேன், பட் ரிஜெக்ட் ஆகிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே. நவீன் ஐம் ஸோ சாரி, கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. சாரி ராகுல். அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி. லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ரம்யா, ஐம் ஸோ சாரி. ஓகே. தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும். சாரி ராஜலக்ஷ்மி, லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஹாய், அது என்ன ஒருத்தரை கூப்பிட்டு 2 பேர் வரீங்க? ஹாய். ஹாய். பேர் என்ன? பேரு ஜோஹன். ஏன் நீ அம்மா கூட வந்த? நீ டாடி கூட உட்காந்துருக்கலாம்ல. நீ பேட்ஜ் எல்லாம் போட்டிருந்தியாமே. ஒரு பேட்ச் யாரோ மிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பேட்ச் எடுத்து இவர் போட்டு அதில் நேமு, அவரோட ஃபோன் நம்பர் அதில் எழுதி வச்சுட்டு நான் தான் பாடுவேன். இங்கே வரியா? வா, ஓடி வா. நம்ம பேட்ச் போட்டுட்டு இங்கிருந்தே அம்மா எப்படி பாடுறாங்கன்னு கேட்போமா? தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல் கேட்டாலும் போதும் இள நெஞ்சங்கள் வாடும். ஐம் சாரி ஹில்டா, யூ ஹாவ் அ நைஸ் வாய்ஸ். பாதைகள் அழுகுதே இது ஏனோ, உன் கழுத்தில் மாலையிட உன் 2 தோல தொட என்ன தவோ செஞ்சேனோ. சாரி அனிதா. அணுவிலும் ஒரு நாதம் வேதம், அணுவிலும் ஒரு நாதம், நான் பாடும் ராகங்கள் நாத வினோதம். சாவின் ஓசை கேட்கும் போதும் பாதம் ஆடாதோ வேதம். ஹலோ விக்னேஷ், என்ன பாட போறீங்க? விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடிது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே, விழி வழியே விழி வழியே நான் என்னை கண்டேனே. மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே, விழி வழியே விழி வழியே நான் என்னை கண்டேனே செந்தேனே. ஸ்பாட் செலக்ட் ஆகிருக்கேன், பயங்கர எக்ஸைட்டாக இருக்குது. கொஞ்சம் டிப்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அடுத்த ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகும் நம்பிக்கை இருக்குது. உண்டான காயம் இங்கு தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும்
ஓகே. ஹாய், ஐ எம் நிவேதா. நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். ஒரு மெலடி பாடினேன் அண்ட் தென் ஃபைனலி ஷீ செலக்டட் மீ. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நாளைக்கு பாடுவேன். நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததாய் கோவை மையத்தின் 2ஆம் கட்ட குரல் தேடலுக்கு 3வது நடுவராய் வருபவர் பாடகி சௌமியா. ஹலோ, உங்கள் பேருமா? அனிஷா. அனிஷா, ஓகே. என்ன பாட போகிறீங்க நீங்கள்? ஆதார ஸ்ருதி அந்த அன்னை என்பேன், அதற்கேற்ற லயம் எந்தன் தந்தை என்பேன். ஸ்ருதிலயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம். You have to work a little more on the and இதில் nuancesலாம் கொஞ்சம். All the best. தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றே முத்தமிடும். ஹலோ, உங்கள் பேர்? சலீம் மேடம். சலீம், என்ன பாட போகிறீங்க? வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. சலீம், என்னாச்சு மேலே? ஓவராக ப்ராக்டிஸ் பண்ணி த்ரோட்டு மேலே போகும்போது ஏன் ஓவராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க? சரி, வேறு எதானு பாடுறீங்களா? நான் சொன்னதும் மழை வந்துச்சா, நான் சொல்லல வெயில் வந்துச்சா, அடி ரெண்டுமே எதம் தந்துச்சா. முத்து முத்து பேச்சு என் கண்ணுல போயிருக்கா, உன் கண்ணோட மைக்கு. தேங்க்யூ ஸோ மச். குரல் பார்த்துக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க சலீம். ஓகே. நான் இப்போது இந்த கோயம்புத்தூர் ஜோனல் செகண்ட் ஆடிஷன் லெவலில் நான் இப்போது வின் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல லெவல் போய் வின் பண்ணுங்கிற ஒரு எய்ம் இருக்குது. நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே. அன்பே அன்பே நான் இங்கே, தேகம் இங்கே. ஏறாத மேடை இங்கு இளமானும் ஏறி, ஆடாத சதிராட்டம் உனக்காக ஆடி. நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்ன. Work a little on the nuances also. நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். முத்து, நீங்க நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, ஆனா ஆல் தி பெஸ்ட். என்னோட பேர் அலாவுதீன். நான் இங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் நான் தான் அதன் ராக தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும். நான் தான் அதன் ராக தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும். கோலம் அதன் ஜாலம் இங்கு 1000. இந்த ரவுண்டில் நான் செலக்ட் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரையில் நான்
சிக்கு புக்கு ரயில் நீ மோத வந்த மயில் நான் என்ன ஆவேனோ மயில் நான் மருதமல்ல மயில் நீ மச்சிலிப்பட்டினம் புயல் நான் ஆடிப்போவேனோ. அப்ரிஷியேட் யுவர் எந்தூசியாசம். நீங்கள் அந்த ஃபினஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணணுமா இன்னும்? மாங்குயில பூங்குயில செய்தி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரு நாள் என்ன நாள், முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தோன் பின்னால, மாங்குயில பூங்குயில செய்தி ஒன்று அது கேளு. என்னது அது என்னது மாங்குயில பூங்குயில அப்படின்னா என்ன தெரியுமா? மலையாளமா? அதனால் என்ன செய்தி நியூஸ் இல்லை வெஸ்டர்ன் மாத்திரம் ஒன்று பாடுங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக. அடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சிங்கருக்கு விஜய் டிவிக்கும் என்னோட எல்லாம் நன்றி. கோவை மையத்தின் 2ஆம் கட்ட குரல் தேடலின் சுவாரஸ்யமான போட்டியாளர்களின் தொகுப்பு நாளையும் தொடரும்.